இஎம்ஐயில் மொபைல் வாங்கணுமா? இந்த 7 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜில் எல்லா வீடியோலையுமே எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம் இஎம்ஐ இருக்கா? அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கு இஎம்ஐ பண்ணுவீங்களா? செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கு தாராளமாக இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. ஜென்ரல் ஸ்கீமில் பஜாஜ் ஃபினான்ஸில் பண்ணித்தராங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸில் நீங்கள் ஒரு மொபைல் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணுற ஒரே விஷயம் சிபில் ஸ்கோர். உங்கள் சிபில் ஸ்கோர் 700க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இஎம்ஐயில் ஃபினான்ஸில் எடுக்க முடியும். தேர்டு பாயிண்ட், உங்கள் ஏஜ் லிமிட் 23+ இருக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட், நீங்கள் வாங்குகிற செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கு 3ல் ஒரு பங்கு பணம் முன்பணமாக கட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 30,000 மொபைல் வாங்கினீங்கன்னா 10,000 முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த்து பாயிண்ட், நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 50,000 நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா 5,000 இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். சிக்ஸ்த்து பாயிண்ட், நீங்கள் வாங்குகிற மொபைலுக்கு எவ்வளோ அமௌண்ட் லிமிட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஆல்ரெடி பஜாஜ் கஸ்டமராக இருந்தால் பஜாஜ் ஆப்பில் போயிட்டு உங்கள் கார்டு ஆக்டிவில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஆக்டிவில் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு லிமிட் இருந்தால் நீங்கள் தாராளமாக மொபைல் வாங்கிக்கலாம். இப்போ 7th பாயிண்ட் என்னென்னா, மேலே சொன்ன 6 பாயிண்ட்டுமே மதுரை சர்க்கிளில் இருக்க பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் எங்களால் ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ண முடியும். அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்களே ஃபினான்ஸ் கன்வெர்ட் பண்ணி தரோம். இஎம்ஐயில் மொபைல் வாங்க நினைக்கிற நீங்கள் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் புரிஞ்சு மொபைல் வாங்க. உங்கள் லிமிட்டை விட அதிகமாக மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி இஎம்ஐயில் மாட்டிக்காதீங்க.